நிறைய போராட்டங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்தினது அப்படின்னு நீங்க பட்டியலிட்டாலும் சுங்கச்சாவடிக்கு எதிராக நீங்க நடத்தின போராட்டம் மக்களுடைய கவனத்தை பெறக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. ஆனா அதோடைய விளைவு அல்லது நெட் ரிசல்ட்னு பார்த்தா போராட்டம் நடந்தது அப்படின்ற செய்தியை தவிர அதற்கு மேல வேற ஒன்றும் நடக்கல. இல்ல அரசாங்கங்கள் அது மாநில அரசே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தயங்குற நிலைமையில உங்களை மாதிரி ஒரு கட்சி போராடுறது மூலமா அந்த சுங்கச்சாவடி கட்டணத்தை தடுத்து நிறுத்திட முடியும் நம்புறீங்களா? இல்ல, எங்களை மாதிரி ஒரு கட்சி ஒரு சிறு நெருப்பாக தொடங்கப்பட்டனுடைய விளைவுதான் இதுவரையிலும் தமிழ்நாட்டு வரலாற்றில் இந்த சுங்கச்சாவடி எதிர்த்து இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்ததாக வரலாறு இல்லை. ஆனால் இப்போது வேல்முருகன் தொடங்கி வைத்த அந்த போராட்டம் இன்றைக்கு வணிகர் அமைப்புகள், லாரி உரிமையாளர்கள், மகிழுந்து உரிமையாளர்கள், அந்த சாலையை சுற்றி பயன்படுத்துகிற பொதுமக்கள் என்று அனைவரும் இன்றைக்கு தொடர்ந்து அதை போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஒரு போராட்டம் தொடங்கப்பட்ட உடனேயே வெற்றியடைந்ததாக வரலாறு இல்லை. உலகத்தினுடைய பல்வேறு விடுதலை போராட்ட வரலாற்றங்களிலிருந்து பல்வேறு போராட்டங்கள் ஆண்டு கணக்கில் மாத கணக்கில் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது கூட NLC போராட்டம் நாள் கணக்கில் நடந்து கொண்டிருக்கிறது. 30 ஆண்டு காலமாக அவர்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக போராட்டம் என்பது மக்களுக்கானது, மக்களின் உரிமை சார்ந்த விஷயம். அந்த டோல் பிளாசா என்பது முழுக்க அநியாயமாக அக்கறமாக மக்களிடத்தில் ஒரு பகல் கொள்ளையை, இன்னும் சொல்லப்போனால் வடநாட்டு கொள்ளையர்களை கொண்டு வந்து குண்டாந்தடியை கொடுத்து நிறுத்தி அவன் கொள்ளையடிக்கிறான். அதை நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம். நீங்க நிலத்தை கையகப்படுத்த போது இங்க ஒரு டோல் பிளாசா வரும், இங்க இவ்வளவு கட்டணம் வசூல் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க மக்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கல. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கலந்தாய்வு கூட்டத்தில் ஒப்புதல் பெறல. ஆக இந்த கட்டணம் நாங்க என்ன சொல்றேன், நான் ஒரு இந்திய நாட்டுடைய அடிப்படை குடிமகனை நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு வண்டி வாங்குகின்ற போது அந்த வண்டிக்கான ஆயுள் வரி முழுவதும் நான் செலுத்தி வருகிறேன், சாலை வரி முழுவதும் செலுத்துறேன். அதற்கு பிறகு நான் இங்க ஏன் செலுத்த வேண்டும் அப்படின்னு நான் கேள்வி எழுப்புறேன். அது என்னுடைய நியாயமான கேள்வி. ஒன்று, அதுக்கு அவங்க என்ன சொல்லுங்க, மேலை நாடுகள் இருப்பது போல நாங்க நல்ல பரந்த சாலையை போட்டிருக்கோம், வேகமா விரைவா பயணம் போறேன். மேலை நாடுகள்ல இப்படி சுங்க சாவடி வசூல் பண்றான் அப்படின்னாக்க ஒரு விபத்து ஏற்படுத்தினா அந்த விபத்துல இருந்து அந்த இடத்தை கிளியர் பண்றதுக்கு அடுத்த நிமிஷத்துல ஹெலிகாப்டர் வந்து இறங்குது, ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டர் வந்து இறங்குது. அங்க பயணிகள் பயணிக்கிற இடம் முழுக்க அங்க இலவச டோல் ஃப்ரீ போன் வசதிகள் இருக்கு, தங்கு வசதிகள் இருக்குது, கழிப்பறை வசதிகள் இருக்கு, குளியலறைகள் இருக்கு, வாகன ஓட்டிகள் இளைப்பாறு கலந்து செல்வதற்கு உணவு விடுதிகள் இருக்குது. எல்லா வசதிகளும் செய்து கொடுத்துட்டு அதற்கான கட்டணத்தை அவன் வாங்குறான். ஆனா நீங்க இங்க என்ன பண்றீங்க, என்னுடைய வீட்டை அடிச்சுட்டு என்னுடைய நிலத்தை கையகப்படுத்தி என்னுடைய கடையை அடிச்சுட்டு கொண்டு வந்து என் ஊர்லயே உட்காந்து நீங்க கொள்ளடிக்கிறீங்க. வெறும் வசூல் மட்டும் தான் நடக்குது தவிர இங்க அந்த வாகன பயன்பாட்டாளருக்கு பயன்பெறக்கூடிய வகையில் எந்த அடிப்படை வசதிகளை இந்த சுங்கச்சாவடி நிறுவனங்கள் செய்து கொடுத்திருக்காங்க? நீங்க ஒண்ணே ஒன்று சொல்லுங்க, நீங்க ஈசிஆர்ல எடுத்துங்க. நான் கேட்கிறேன், இந்த அடிப்படை வசதிகள் ஏதாச்சும் ஒண்ணு செய்யப்பட்டிருக்கிறதா? சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க போயிட்டு வரதுக்கு 2000 நீங்க வசூல் பண்றீங்க. இந்த 2000 வசூல் பண்ற நீங்க இந்த மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சு கொடுத்துட்டு வசூல் பண்றீங்க? கத்தி படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்கள நீங்களும் ஒருத்தர். அது ஒரு கத்தி படத்துக்கான எதிர்ப்பு ஒரு கருத்து சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு செயல், ஒரு படைப்பு சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய செயல் அப்படின்ற பார்வையும் முன்வைக்கப்படுது. சினிமாக்காரங்க மிக எளிதான ஒரு டார்கெட், அவங்கள சினிமாக்காரங்களை எளிதா விமர்சனம் பண்ணி அதன் மூலமாக விளம்பரம் எளிதா கிடைச்சிருது அப்படின்ற இன்னொரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இப்ப கத்தி படம் வெளியிடுறதுல நீங்க தடுப்பீங்களா? கத்தி படம் உங்க எதிர்ப்பை மீறி வெளியாகுமா? இல்ல, அதாவது இப்ப நான் அதை கூடங்குளம் தான் அதுக்கு சாட்சி. கூடங்குளம் இன்னைக்கு அணுகுலை 1-2 நாங்க எதிர்த்தோம், மீறியும் இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஜனநாயகத்துல எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி அந்த கத்தி படத்தை தயாரிக்கிற லைக்கா நிறுவனம் ஈழத்தில் எம் மக்களை கொன்று குவித்த சிங்கள பேரினவாத அரசின் அதிபர் மஹிந்த ராஜபக்சனுடைய குடும்பத்தார் பங்குதாரராக இருக்கிற நிறுவனம். அதற்கான எல்லா ஆவணங்களையும் நாங்கள் பல்வேறு ஊடகங்களுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் பத்திரிகைகளுக்கும் தந்திருக்கிறோம். அவர் அந்த இனப்படுகொலை நடந்த போது அங்கு தமிழ்நாடு அரசாங்கம் வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றியது. இலங்கையில் நடந்த இனப்படுகொலையை கண்டிக்கின்ற வகையில் அங்கு நடக்கின்ற அந்த காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கெடுக்க கூடாது என்று. அந்த மாநாட்டுக்கு 500 கோடி ரூபாய் அளவில் இந்திய அளவில் பெருமான செலவை இலவசமாக செய்து கோல்டன் ஸ்பான்சராக இருந்தது இந்த லைக்கா நிறுவனம். அதற்கான பதாகைகள் அந்த மாநாட்டு பின்புறமே இடம்பெற்றிருக்கிறது. அதனுடைய CEO அவர்களும் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லா ஏற்பாடும் செய்திருக்கிறார்கள். ஈழத்தில் செஞ்சோலையில் என்னுடைய குழந்தை செல்வங்கள் மீது எந்த விமானம் குண்டு வாரி பொழிந்ததோ அதே சிங்கள போர் விமானத்தில் தான் இந்த லைக்கா படத்தினுடைய அதிபர் இவர் இறங்கி அதிலே வருவது போலான காட்சிகள் அனைத்து ஊடகங்களையும் பத்திரிகையிலும் உண்மையாக வெளியிருக்கிறது. இதை இலங்கை ராணுவம் உறுதி செய்திருக்கிறது. ஆக மஹிந்த ராஜபக்சனுடைய குடும்பத்தார் பங்குதாராக இருக்கிறார்கள் என்கிற ஆவணத்தையும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் கத்தி படத்தை எதிர்க்கிறோமே தவிர தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு 100கணக்கான படங்கள் வெளிவருகிறது, அத்தனை படங்களையும் நாங்கள் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சினிமாக்காரர்களை எதிர்த்து விளம்பரம் தேடிக்க வேண்டிய அவசியத்தில் வேல்முருகனும் இல்லை, என்னோடு இருக்கிற தமிழ் தேசிய அமைப்புகளும் இயக்கங்களும் 150க்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகளும் திராவிட இயக்கங்களும் இல்லை. இவர்கள் எல்லாம் சமூகத்திற்கு எது நியாயமோ நம் மக்களுக்கு எது நல்லதோ அதை குறித்து சிந்திக்கக்கூடியவர்கள் தான் என்னோடு கைகோர்த்திருக்கிறார்கள். அரசியல் லாப நட்ட கணக்கு பார்த்து என்னோடு கைகோர்த்த இயக்கங்கள் இல்லை. அங்கு நடந்த திட்டமிட்ட இன அழிப்பில் பங்காற்றிய ஒருவன்
ஒருவன் என்னுடைய தமிழ்நாட்டில் ஒரு சினிமா துறையின் மூலம் ஊடாக உள்ளே வந்து இங்கு தமிழ் மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்க முடியும் என்கிற ராஜபக்சவனுடைய திட்டத்தால் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக இங்கு வந்து விஜய் போன்ற ஒரு நல்ல தமிழ் நடிகன் மூலமாக அவருக்கு இந்த செய்தியை தெரியாமல் அவரை இதிலே பலிகட ஆக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஆக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் ஐயப்படுகிறோம். நாங்கள் தனிப்பட்ட விஜயை நாங்கள் எதிர்க்கவில்லை, திரு முருகதாஸ் அவர்களை எதிர்க்கவில்லை, கத்தி படத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை, கத்தி படத்தையே நாங்கள் தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் சொல்வது லைக்கா என்கிற நிறுவனம் தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிருக்கிறது இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இலங்கை அரசின் மீதே பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்கிற போது இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சனுடைய அண்ணன் மகனும் அவருடைய அண்ணன்களும் தம்பிகளும் பங்குதாரராக இருக்கிற லைக்கா நிறுவனம் எப்படி இங்கு படத்தை எடுப்பதற்கும் அல்லது திரைத்துறையில் அந்நிய முதலீடை அனுமதிப்பதற்கும் எந்த விதத்தில் நியாயம் என்கிற கேள்வியை தான் நாங்கள் எழுப்புகிறோம். நாங்கள் தமிழர் அமைப்புகள், அரசியல் கட்சிகள், மாணவர் அமைப்புகள் நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆயுதம் எடுத்துட்டு போய் போராட முடியும்? நாங்க போய் சண்டையா போட முடியும்? ஒரு ஜனநாயக ரீதியாக அந்த பாடல் வெளியீட்டு விழாவிலே எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தோம். அதே மாதிரி இந்த படத்தை நீங்க வெளியிடாதீர்கள் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். நடிகர் விஜய் அவர்கள் நீங்க ஒரு நல்ல நடிகர், தமிழர், தமிழின உணர்வாளர் கூட என்று சொல்லப்படுகிறார்கள். அதாவது தயவு செய்து நீங்கள் இந்த படத்தில் நடிக்காதீர்கள் என்று வேண்டுகோள் வைத்தோம். அவர்கள் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றதாக எங்களுக்கு தெரியவில்லை. விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத அது அவருடைய விருப்பம். நாங்க போய் அவரை கத்தி முனையெல்லாம் கத்திக்காக மிரட்ட முடியாது. புரியுதுங்களா? எங்களுடைய வேண்டுகோள் ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட நடைமுறையின் பிரகாரம் போராட்டத்தின் மூலமாக, பத்திரிகையின் மூலமாக, ஊடகத்தின் மூலமாக நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். அந்த வேண்டுகோளை பரிசீலிப்பதும் அவருடைய இஷ்டம். ஆனா மீறியும் நாங்கள் அந்த படத்தை வெளியிடுதான் செய்வோம் என்று அவர்கள் சொல்லுகின்ற போது நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராடுவோம். ஒரு அரசியல் கட்சி எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தாலும் அதற்கு ஒரு தொலைதூர பார்வையும் இருக்கும், உடனடி பலன்களும் இருக்கும். நீங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த அண்மை கால அரசியல் நடவடிக்கைகள், அரசியல் நிலைப்பாடுகள் உங்களை வந்து சந்தேகத்துக்கே இடமில்லாம 2016 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அடுத்த தேர்தலில் நீங்க அதிமுக கூட்டணியில் தான் இடம்பெறுவீங்க அப்படின்னு தெளிவாகுது. அதிமுக கூட்டணியில ஒரு உரிய இடத்தை பெறுவதற்காகத்தான் நீங்க இவ்வளவு பேசுறீங்களா? இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அவசியம் எனக்கு இல்லை. நான் வந்து நான் தெளிவானவன். நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இருக்கிற சில முற்போக்கு அமைப்புகளில் நான் பங்காற்றியவன். 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக நான் இருந்திருக்கிறேன். எனக்கு வந்து திரும்பவும் வந்து சீட்டுக்காக வந்து பொய்யாக ஒரு சம்பந்தமே இல்லாமல் உண்மைக்கு மாற ஒருவரை புகழ்ந்து பாராட்டி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட வேண்டும், அரசியல் லாபம் அடைய வேண்டும் என்கிற நோக்கம் எனக்கு இல்லை. என்னை பொறுத்தவரையில் என் மனதில் எது சரி என்று படுகிறதோ, இதில் எது நியாயம் இருக்கிறது, தர்மம் இருக்கிறது என்று நினைக்கிறனோ அதில் நான் இறங்குவதற்கு முன்பாக அதில் ஒத்த கருத்துள்ள என் கட்சியினுடைய தோழர்களையும் அல்லது என் கட்சியினுடைய ஜனநாயக ரீதியான முன்னணி தலைவர்களையும் கலந்து ஆலோசிப்பேன். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் கூட நாளைக்கு நான் சொன்ன இந்த விஷயங்களில் மாறுபட்டு ஒரு கருத்துக்களை முன்வைத்தால் கண்டிப்பாக நான் அதை விமர்சனம் செய்வேன். அதுக்காக ஐயோ நம்ம அதிமுக கூட்டணியில் இருக்கிறோமே, அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருத்தப்படுவார்களே, அதனால நம்ம இந்த கருத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு இல்லை. நான் டாஸ்மார்க் சேலம் மாநாட்டில் மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் பகிரங்கமாக வேண்டுகோள் வைத்தேன். தமிழ்நாட்டில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான தாய்மார்களின் தாலியை காப்பாற்றுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீங்க இந்த டாஸ்மார்க் கடைகளை மூடுங்கள், தமிழ் சமூகத்து வாழ்வதற்கு வழியை ஏற்படுத்தி தாருங்கள் என்று சொன்னேன். அவங்க மூடலை. அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? ஆக என்னை பொறுத்தவரையில் நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வதும் முதலமைச்சருடைய மூலமாக அதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி தருவதற்கு நான் முயல்வேன். இன்னைக்கு அப்படி முயன்று நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்கிற நம்பிக்கையில தான் துணிஞ்ச அரசியல் பயணத்தை நடத்துறேன். அதுக்காக நாளைக்கு தோல்வி அடையும் அப்படின்றதுக்காக ஐயோ அவங்க எதுவுமே செய்யல நம்ம சொன்னதை. ஏன்னா நான் போய் இதுவரையிலும் எந்த அமைச்சர் பெருமக்களிடத்திலோ அல்லது எந்த ஒரு அரசு உயர் பெருமக்களிடத்திலும் போய் எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு நான் போய் கை நீட்டி நிற்கிற பழக்கம் எனக்கு இல்லை. என் மக்களுக்கு எது நியாயம் என்று படுகிறதோ, என் மக்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கட்சிக்கு சீட்டு கூடவா கேட்க மாட்டீங்க? இல்ல, நான் சொல்றேன் கட்சிக்கு சீட்டு அப்படின்னாக்கா அதுக்கு நாங்க வந்து சீட்டு கேட்போம். எப்படி கேட்போம்? நாங்க வந்து அதுக்குன்னு எல்லா கொள்கையும் அடகு வைத்து விட்டு நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு நாங்கள் பாராட்ட தயாராக இருக்கிறோம், நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு போய் நாங்கள் சீட்டு கேட்க மாட்டோம். நாங்க சொல்லுவோம், நாங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு தமிழ் சமூகத்திற்காக நாங்கள் இந்த கட்சியை தொடங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து எல்லா மூலைகளிலும் கட்சி அமைப்புகள் இருக்கிறது, எங்களுக்கு என்று செல்வாக்கு இருக்கிறது. அதனால் எங்களுக்கான உரிய இடத்தை சட்டமன்ற தேர்தலில் தாருங்கள் என்று கேட்போம். அதுக்காக நாங்க வந்து இப்படி போய் அங்க சீட்டு கேட்போம், கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக அதிமுக அரசு செய்யற அத்தனையும் நாங்கள் எதிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. அத்தனையும் நாங்கள் பாராட்டி பேச வேண்டுங்கிற நிர்பந்தமும் எங்களுக்கு இல்லை. மிக்க நன்றி வேல்முருகன், எங்கள் அரங்குக்கு வந்து உங்களுடைய விரிவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் ஒரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.